இந்தியாவில் எரிசக்தி பாதுகாப்புக்கான சவால்கள் குறித்து விதி 176 கீழ் விவாதிக்க வேண்டும் என்று மாநிலங்களவையில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2ஆம் பகுதி இன்று தொடங்கியுள்ளது. இந்நிலையில் மாநிலங்களவையில் உரையாற்றிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மேற்கு ஆசியாவில் வேகமாக மாறிவரும் அரசியல் நிலைமை காரணமாக இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பு பாதிக்கப்படுவதாக கூறினார். மேற்கு ஆசியாவில் இருந்து இந்தியாவுக்கான கச்சா எண்ணெய் தேவை 55 விழுக்காடு பூர்த்தி செய்யப்படுவதாகவும், தற்போது நடைபெற்று வரும் சூழல் நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மையில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்தார். மேற்கு ஆசியாவில் சுமார் 1 கோடி இந்தியர்கள் வேலை செய்து வரும் நிலையில் சிலர் இறந்ததாகவும் பலர் காணாமல் போனதாகவும் வெளியான தகவலை அவர் சுட்டிக்காட்டினார். உள்நாட்டு எரிவாயுவின் விலை ரூபாய் 60, வணிக எரிவாயு சிலிண்டர்கள் விலை 115 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளதை குறிப்பிட்ட கார்கே, விதி 176 கீழ் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பு குறித்து விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். पश्चिमी एशिया से होने वाले इंपोर्ट से पूरी करता है। कॉन्फ्लिक्ट बढ़ने का सीधा असर हमारे देश में முன்னதாக இந்தியா கூட்டணி தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் நாடாளுமன்ற வளாக அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் ஈரான், அமெரிக்க, இஸ்ரேல் போர் குறித்தும், அயலுறவுத்துறையின் ஒருதலை பட்சமான அறிக்கை போன்றவை குறித்தும் விவாதிக்கப்பட்டது. ஒன்றிய அரசை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் கச்சா எண்ணெய் விவகாரத்தில் ஒன்றிய அரசை கண்டித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி, கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசன் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தலைவர்கள் கலந்து கொண்டனர். இந்தியாவுக்கு தேவை வலிமையான தலைமை, மௌனம் அல்ல, வளைகுடா பற்றி எரிகிறது, எண்ணெய் விலை எகிறுகிறது, இந்தியர்கள் சிக்கி தவிக்கின்றனர் போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி ஒன்றிய அரசிற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். முன்னதாக நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் எதிர்க்கட்சிகளை அமைதிப்படுத்துதல் ஈக்குவல் ஜனநாயகத்தை கொள்தல் என்ற வாசகங்கள் கொண்ட பதாகையை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் பலர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசிற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர்.